கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर को स्तुति होवे। இந்த காலை வேளையில் आज सुबह समय में விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குறதான जो विழுப்புரம் द्वारा नया चर्ची के द्वारा தேவ சமாதான நேரம் என்ற परमेश्वर का शांति का समय है। நிகழ்ச்சியில் ये प्रोग्राम में உங்களை சந்திப்பதில் आपसे मुलाकात करने के लिए மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். बहुत खुश हो रहे हैं। இந்த நாளின் आज का दिन செய்தியின் தலைப்பு जो सुसमाचार का हेडिंग உங்கள் நீதியின் விளைச்சலை आपके धार्मिकता का बढ़ना வர்த்திக்க பண்ணுவார். और बढ़ा देंगे। 2 கொரிந்தியர் जो पहला कोरिन्थियों 9 அதிகாரம் 9 अध्याय 10 வசனம். 10 का वचन। விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். விதைக்கிறவனுக்கு விதையையும் जब बीज बोचने वाला बोची புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் जो खाने वाला खाना அளிக்கிறவர் उसको देने वाला உங்களுக்கு விதையை அளித்து आपको बीज भी देंगे, அதை பெருக பண்ணி उसको बढ़ा देंगे। உங்கள் நீதியின் விளைச்சலை आपके धार्मिकता का बढ़ने वाला வர்த்திக்க பண்ணுவார். उसको बढ़ा देंगे। எந்த ஒரு விதையும் நம்ம அப்படியே சாப்பிட முடியாது. जो भी बीज को ऐसा हम नहीं खा पाएंगे। நெல்லை எடுத்துக்கொண்டால் जो चावल को ले लीजिएगा, அல்லது கோதுமை எடுத்துக்கொண்டால் गेहूं को ले लीजिएगा, அல்லது வேற ஏதாவது ஒரு விதை எடுத்துக்கொண்டால் जो भी बीज को आप ले लीजिएगा, அதை நம்ம அப்படியே ஆகாரமாக சாப்பிட முடியாது. उसको कच्चा में हम नहीं खा पाएंगे। அதை நிலத்துல விதைச்சு उसको जमीन पर बोना है, அது வளர்ந்து वो बढ़ना है, அதை நாம் சரிப்படுத்தி उसको सराय करके அதை உணவுப் பொருளாக நம்ம மாற்றி उसको खाने की तरफ बदलना, அதன் பிறகுதான் அதை நம்ம சாப்பிட முடியும். उसके बाद हम खाएंगे। அதனால தான் வேதம் சொல்லுகிறது, यही में बाइबल यही बताती है, விதைக்கிறவனுக்கு விதையையும். जो बोची बोचने वाला है, கொஞ்சம் விதைக்கிறதுக்காக விதை தேவைப்படுகிறது. जो कुछ थोड़ा सा बोच डालने समय में அந்த விதையையும் அளிக்கிறவர் ஆண்டவர். उसका बीज को भी देने वाला परमेश्वर है। அந்த விதை வளர்ந்து அது ஆகாரமாக மாறும்படி वो बीज डालने के बाद बढ़कर उसको खाना की तरफ हो जाएंगे, அதுக்கு அனுகிரகம் பண்ணுகிறவன் நம்முடைய ஆண்டவர். उसको अनुग्रह देने के लिए भी हमारा परमेश्वर है। அதான் 10 வசனம் இப்படி சொல்லுகிறது, यही वचन 10वां यही लिखा है, விதைக்கிறவனுக்கு விதையையும் जब बीज बोझने वाला, புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் जो खाने वाला खाना அளிக்கிறவர் उसको देने वाला, உங்களுக்கு விதையை அளித்து आपके बीज को देकर அதை பெருக பண்ணி उसको बढ़ा देंगे। உங்கள் நீதியின் விளைச்சலை आपके धार्मिकता का बढ़ने के लिए வர்த்திக்க பண்ணுவார். उसको और ज्यादा से बढ़ाएंगे। 126 சங்கீதம் 5 வசனம் இப்படி சொல்லுகிறது, 124 वचन संगीत उसका 7 वचन, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். जो रोकर बीज डालने वाला उसाते काटेंगे। ஏன் கண்ணீரோடு விதைக்கிறாங்க? क्यों हम रोकर बीज को डालना बोलना? ஒரு மனிதன் விதை விதைக்கிறதுக்கு புறப்படுறான், एक मनुष्य बीज को लेकर रोपने जा रहा, அது தலையில கூடையில தலையில சுமந்து கொண்டு वो போகும்போது घोड़ा को सिर पर அவனுடைய लेके जा रहा, அவனுடைய எண்ணமெல்லாம் எப்படி இருக்கும்? उसका सोच क्या होगा? இந்த இருக்கிற விதையை நிலத்துல விதைக்க போகிறோம், जो हमारा अभी बीज है वो बीज रोपने जा रहे हैं। இது ஆண்டவர் விளைய செய்வாரா? வேற ஏதாவது பாழ் ஏற்படுமா? அது விளையாம போகுமா? वो कैसा बीज डालने समय में नाश हो जाएंगे, खत्म हो जाएंगे, वो सोच रहा है। என பலவிதமான கேள்விகளோடு கூட அவன் அழுது கொண்டு போறான்னு வசனம் சொல்லுது. कई प्रकार का सोच कर दुख से रोक के बीज रोपने जा रहा। இன்னொரு ஆவிக்குரிய ஜீவத்துல और आत्मिक का देखने समय में கர்த்தருடைய வார்த்தையை அழுது ஜெபம் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும் போது, जब परमेश्वर के वचन को हम देने समय में उपवास करके प्रार्थना करके उसको देने समय में அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் वो போது परमेश्वर उसको आशीर्वाद देते हैं, அது வளர்ந்து वो बढ़ेगा, அது பலன் தரக்கூடிய वो फल भी देता है, பெருகக்கூடிய वो बढ़ जाएगा, அது விதையாக கர்த்தர் மாற்றுகிறார். ऐसे वो बीज की तरफ हो जाता है। அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், यही वचन संगीत में यही लिखा है, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் जो रोकर बीचने वाला बोलने அழுது वाला கொண்டு போகிறார்கள். वो रोक के जाते हैं। 126 சங்கீதம் 5 வசனம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு
கம்பீரத்தோட திரும்பி வருவான். அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு விளைந்து அது பலன் தருகிற காலத்துல, அறுவடையாக முடிகிற காலத்துல, जब बोझ डालने समय में उसको बढ़ जाता है, उसको कटनी समय में கர்த்தர் நல்ல பலன் தரும்போது, परमेश्वर अच्छी आशीर्वाद देने समय में, அது அறுவடை செய்து वो कटनी के समय में தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வரும்போது जो घर में उसको कटनी लेके அவன் आते हैं, சந்தோஷத்தோடு அதை वो கொண்டு खुशी வருகிறான். से गंदा पर लेके आते हैं. ஆகவே வசனம் சொல்லுகிறது, यही वचन यही கண்ணீரோடு வைத்த மனிதன் जो आंसू के साथ बोझता है, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனால परमेश्वर उनको आशीर्वाद देते हैं. அவன் அறுத்த அரிக்கட்டைகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வருகிறான். वो बढ़ने समय में कटनी करके उसको गंदा पर लेके खुशी से आते हैं. இது ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் பார்க்கும்போது ये आत्मिक का तरफ हम देखते हैं. ஊழியத்தை குறிக்கிறது, ஊழியத்தில் உபத்திரங்களை குறிக்கிறது. सेवा में जो उपद्र है, कष्ट आ जाने समय में, நாம் எவ்வளவு உபத்திரப்படுகிறோமோ, வேதனைப்படுகிறோமோ, जितना उपद्र कष्ट हम परमेश्वर करने समय में கர்த்தர் அதை மாற்றி परमेश्वर उसको बदलेंगे, நமக்கு நல்ல பலன் தந்து हमको अच्छा देंगे, நல்ல விளைச்சலை தருகிறது போல, अच्छा बीच बढ़ने देंगे, நல்ல அறுவடை தருகிறது போல, अच्छा कटनी देंगे, நல்ல ஆத்தும அறுவடை தரும்போது अच्छा आत्मिक का लोक देंगे, நம்முடைய இருதயம் சந்தோஷப்படும். हम दिल खुश हो जाते हैं. இந்த 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல जो ये दूसरा कोरिन्थियों 9 में 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, 6 वचन यही बताती है, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், अभी हम आपको क्या कहना चाहते हैं, சிறுக விதைக்கிறவன் छोटा सा बोझ डालने वाला சிறுக அறுப்பான், थोड़ा सा काटेंगे, பெருக விதைக்கிறவன் जो ज्यादा काटने वाला பெருக அறுப்பான். ज्यादा का जो बीज रोपने वाला ज्यादा काटेंगे. இது விவசாயத்தை குறிக்கிறது. जो व्यवसाय लोग को इसको समझते हैं, நீங்க எந்த அளவுக்கு விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அறுவடை செய்ய முடியும். जिसी तरफ आप रूप बोझेंगे बीज को, उतनी तरफ आप काटेंगे. ஆவிக்குரிய ஜீவத்தில், ஊழியத்தில் आत्मिक तरफ सेवा में நீங்க எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறீர்களோ, कितना आप प्रयास करेंगे, எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீர்களோ, कितना त्याग करके प्रार्थना करेंगे, எவ்வளவு ஊழியம் செய்கிறீர்களோ, कितना मिनिस्ट्री सेवा करेंगे, அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். उतना आपको परमेश्वर में आशीर्वाद को देंगे. இந்த 10ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ये 10वां अध्याय में यही लिखा गया है. உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். 10वां वचन में यही लिखा है, धार्मिकता का जो बढ़ते जाएगा. இந்த நீதியின் விளைச்சல் என்று சொல்லுவது तो धार्मिकता का बढ़ने वाला रूप, बढ़ने वाला ஆவிக்குரிய ஜீவியத்தில் आत्मिक का द्वारा ஜெபத்தை குறிக்கிறது. प्रार्थना बताती है, கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை தசம்பாகத்தை जो கொடுக்கிறது. परमेश्वर को 10वां दान बताती है, ஆத்தும ஆதாயம் செய்வதை குறிக்கிறது. आत्मा को काटने वाला ही बताती है, சபைக்கு பிரயோஜனமா இருக்கிறதை குறிக்கிறது. कलीसिया को फायदा होने के लिए बताती है. இப்படிப்பட்ட நீதியின் விளைச்சலை உங்களுடைய வாழ்க்கையில பெருக செய்ய வேண்டுமானால் वैसे की धार्मिकता का आप बोने समय में கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். परमेश्वर आपको आशीर्वाद देंगे. நீங்க உங்களுடைய பிரயாசமும் அதிகமா இருக்க வேண்டும். आपका प्रयास त्याग ज्यादा होना चाहिए परमेश्वर के लिए. விதைக்கிற காலத்துல நீங்க வீட்டுல தூங்கிட்டு இருந்தா, जब आप बोझ रूपने समय में, ஒரு மனுஷன் விதைக்கிற காலத்துல விதைக்காமல் एक मनुष्य जब समय था அவன் उसी टाइम में भोजन नहीं छोड़ देता, அவன் வீட்டுல தூங்கி கொண்டிருப்பானால் वो घर में सोए हुए तो அவன் அறுவடைக்கு போகிறது பிரயோஜனம் இல்லாததா இருக்கும். वो कटनी करने समय में वो फायदा नहीं होता है. அங்க போய் எதையும் அவன் அறுவடை செய்ய முடியாது. किसी कटनी नहीं कर पाएंगे. நீங்கள் ஜெபிக்காம, आप अगर प्रार्थना नहीं करेंगे, நீங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஆத்தும ஆதாயம் செய்யாம, आप अगर आत्मिक के द्वारा जो आत्मा को जीत नहीं पाएंगे, காணிக்கை தசம்பாகம் கொடுக்காம, अगर आप दान दसवां नहीं देंगे कलीसिया சபைக்கு को, பிரயோஜனமா இல்லாம, वो कलीसिया में आप कोई फायदा नहीं होंगे. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், परमेश्वर मुझे आशीर्वाद दे, என்னை உயர்த்துவார், मुझे परमेश्वर बढ़ाए, என்னை மேன்மைப்படுத்துவார், मुझे महिमा देंगे, நான் மேன்மையா இருப்பேன், मैं अच्छा रहेंगे, நான் ஆசீர்வாதமா मैं இருப்பேன் आशीर्वाद में रहेंगे, என்று நினைக்கிறதெல்லாம் தவறான காரியம். ऐसा सोचने के गलत है. இதெல்லாம் தவறான காரியம். ये आप जो सोच रहे हैं वो गलत है. விதைக்கிறவனுக்கு விதையையும், जब बीच रोपने वाला बोलने वाला, புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் जो खाने के लिए उसको நம்முடைய भोजन भी देते हैं, நம்முடைய ஆண்டவர். हमारा परमेश्वर है.
ஆகாரத்தை கர்த்தர் விளைவிக்காத பட்சத்தில் जो भोजन को रोपण से भोजन देते परमेश्वर, நாம் ஆகாரம் புசிக்க முடியாது. हम भोजन नहीं खा पाएंगे. சங்கீத புஸ்தகத்தில் கூப்பிடுற யாவருக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறான்னு சொல்லப்பட்டது. भजन संगीत में यही लिखा है, जो मुझे पुकारते हैं उसको मैंने भोजन देते हैं. கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் நம்மை பசியா இருக்க விட மாட்டார். परमेश्वर कभी सेवक को विश्वासियों को भूखा में नहीं छोड़ते हैं. ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன் கொண்டு परमेश्वर 5 रोटियां 2 मछलियां दिए थे. 5000 பேரை போஷித்தார். 5000 लोग को उनने भोजन दिया था. அந்த மீனும் அப்பமும் ஆண்டவருடைய கையில வர வேண்டும். जो मछलियां और रोटी परमेश्वर हाथ में दे दीजिए. ஆண்டவருடைய கையில அந்த ரொட்டியும் மீனும் அப்பமும் மீனும் வந்தாதான் அது ஆண்டவர் ஆசீர்வாதம். रोटी मछली परमेश्वर हाथ में आपका हाथ में देना चाहिए. அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில वैसे कि आपके जीवन में உங்களுடைய பிரயாசம், आपके प्रयास, உங்களுடைய வருமானம், आपके कमाई, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதமும் जो परमेश्वर आपको दिया सारा आशीर्वाद எல்லாத்தையும் ஆண்டவருடைய கையில நீங்கள் கொடுக்கும்போது आप परमेश्वर हाथ में दे दीजिएगा. உங்கள் நீதி விளைச்சலை आपके धार्मिकता का बढ़ना है. கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். परमेश्वर ने और बढ़ के जा दे देंगे. இப்போது நீங்கள் இருக்கிறதை பார்க்கலாம். आज आप कैसा आशीर्वाद में रह रहे हैं. இந்த வருஷத்துல इसी साल में நீங்க ஆண்டவருக்குன்னு செய்ய தீர்மானிக்கிற परमेश्वर के लिए देने के लिए आप माइंड में रखने के लिए ஒவ்வொரு காரியத்தையும் एक एक चीज को ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். परमेश्वर आपको बढ़ते जाएंगे. உங்கள் நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். आपके जो धार्मिकता का बढ़ने वाला परमेश्वर रूप को बढ़ा देंगे. உங்களுடைய வீட்டுல அப்பமும் தண்ணீரும் குறையாது. आपके घर में पानी खाना कभी नहीं कमी होगा. வியாதியின் தீமை ஆண்டவர் உங்களுக்கு விலைக்கு காத்துக்கொள்வார். आपके सारा रोग सारा बीमार को परमेश्वर निकाल कर संगा देंगे. சமாதானத்தை கட்டளையிடுவார். आपके फैमिली में आपके शांति देंगे. நீங்கள் சந்தோஷமா இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். आप खुशी में रहेंगे. எப்போது என்று சொன்னால் जब ऐसे होगा, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது आप परमेश्वर को आज्ञा को नमूना बनाने समय में அப்படியே கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் நம்ம நடத்துவாராக. तब परमेश्वर ऐसा इसी साल में आपको संभालेंगे. நாம் ஜெபம் பண்ணுவோம். हम प्रेयर करने जा रहे हैं. ஆண்டவரே இந்த நாளுக்காக, ए परमेश्वर इस दिन के लिए, இந்த வார்த்தைகளுக்காக आपके वचन के लिए நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். मैं आपको धन्यवाद देता हूँ. விதைக்கிறவனுக்கு விதையையும் जो रोपने वाला बीज को, புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் விளைவிக்கிறவர், जो खाना को देने वाला परमेश्वर, நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணும்படி जो बीज को रोपने वाला उनको நாங்கள் बढ़ाने के लिए நாங்கள் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். हम लोग सबको मिलकर आपके हाथ में समर्पित करता हूं. விசுவாசிகளானாலும் அவருடைய குடும்பங்கள்ல प्रभु इस परिवार में அவருடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. उसको आशीर्वाद को दे दीजिएगा. எல்லா ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க. सारा आशीर्वाद में भरा दीजिए. ஊழிய சேவலா இருந்தாலும் அவருடைய ஊழியங்கள்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. जब सेवा लोग उनका परिवार में आप आशीर्वाद दीजिए. இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு கொண்டிருக்கிற ஜாய் டிவி நிறுவனத்தை ஆசீர்வதிங்க. इस प्रोग्राम जो अभी दे रहे हैं जॉय टीवी के लिए उसको आशीर्वाद दीजिए. இந்த வருஷம் அது வர்த்திக்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். इस साल और बढ़ के ज्यादा आशीर्वाद தேவைகள் होने का எல்லாம் दुआ करते हैं. சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். प्रभु जी हम लोग दुआ करते हैं. நிறுவனருக்கு நல்ல சுகந்தரம்படி ஜெபிக்கிறோம். ये संस्था के लिए, लोग के लिए, टीम के लिए भी प्रार्थना करते हैं. நல்ல சுகந்தரம்படி ஜெபிக்கிறோம். सबको अच्छा छंगा में रहिए. மொழிபெயர்க்க அருமையான பாஸ்டர் ஆபிரகாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். जो ट्रांसलेट करते हैं शरणन अब्राहम के लिए मैं प्रार्थना करते हैं. தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்தும். लगातार आप संभालिए. கனம் துதி மகிமை எல்லாம் உமக்கு தருகிறோம். आदर इज्जत सबको आपको देते हैं. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதா. यीशु मसीह के मांगते हैं पिताजी. ஆமென். आमीन. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीर्वाद दे.